கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8, 2026. நம்ம பொதுவாக காலையில் பல விதமான விஷயங்களை பேசுகிறோம். சிலர் ஃபோனில் பிடிச்சி இன்டர்வியூ பண்ணுறோம். அப்புறம் ஏதாவது வேலைவாய்ப்பு முதலீடு அப்படின்னு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி நாடுகளில் இருக்கக்கூடியது அதை கிடைக்குமான்னு பார்க்குறோம். அல்லது இங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது, இது என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அநேகமாக வெகு விரைவில் ஒரு விஷயத்தை பேச நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு சுற்றுலாத்துறையை எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒரு நாடு மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும். நமக்கும் மைண்டு என்னென்னா வைடன் ஆகும், ரொம்ப விரிவடையும். அப்புறம் பொருளாதாரம் ரொம்ப சீரடையும், ரொம்ப பெருசாக வரும். பெருசாக கடன் வாங்க வேண்டிய வராது. சுற்றுலா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சரி, அதெல்லாம் பேசுகிறோம். அதை தாண்டி இப்போ இது அர்ஜென்ட் செய்தி இல்லை, ஏற்கனவே வந்தது. நம்ம ஷாருக் கான் ஒரு பெண்மணிகிட்ட சொன்ன விஷயம் அது உண்மையில் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. உண்மையில் ஒரு அருமையான செய்தியாச்சே. அதை பேஸ் பண்ணி ஒன்று பேச நினைக்கிறேன். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கமோடு உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் இதெல்லாம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ என்னென்னா என்ன சொன்னார் இவர் ஷாருக் கான்ட்ட ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க, என் கணவரை விட உங்களைத்தான் அதிகம் பிடிக்கும் என கூறிய ஒரு ரசிகை. அவர் ரசிகையிட்ட அப்போ கல்யாணமானவங்க அது பப்ளிக்காக என் புருஷனை விட உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு இங்கே விஜய் போயிருக்கும்போது விஜயை பார்த்து அப்படி சொல்லலையா? அப்புறம் பத்திரிக்கையாளர் கேள்வி வைக்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஒரு லேடி சொல்லலையா, எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, தளபதி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலையா? இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஓகே, இப்போது இதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை கடைசியாக சொல்லுவோம். சரி, இது என்ன விதமான மனநிலை அப்படின்னு எடுத்தோம்னா, பொதுவாக நம்ம மக்களை எப்படி பிரிப்போம்னா, மக்களை நீங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும். இப்போது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஹீரோ ஒர்ஷிப் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஒரு 4-5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, அவங்களுடைய அப்பா அம்மா தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஓகே, அம்மா ஹீரோன்னு இல்லை, அப்பா அம்மா 2 பேருமே ஹீரோ. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதுதான் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை 2வது குழந்தை வந்துச்சுன்னா 2வது குழந்தை ஃபாலோ பண்ணுறது முதல் குழந்தையோட நடவடிக்கை அப்படியே ஃபாலோ பண்ணும். அந்த முதல் குழந்தை தான் அந்த 2வது குழந்தைக்கு ஒரு வகையான ஹீரோவாக இருக்கும். அப்போது 5 வயசு கிட்டத்தட்ட 10 வயசு வரைக்கும் ஹீரோ ஒர்ஷிப் பெருசாக வராது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 10 வயசுக்கு அப்புறம் அவங்க இங்கே அந்த அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன வரும்னா, தான் உலகம் அப்படி பெருசாக விரிவடைஞ்சு வெளியில் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வெளியில் எல்லாம் பார்க்குறாங்களா, பார்க்கும்போது யாராவது இந்த மாதிரி அடிக்கடி செய்திகளில் புகைப்படத்தோட வீடியோவோட செய்திகளில் யார் அதிகமாக வர்றாங்களோ அவங்க மேலே ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு. அப்போ என்ன வருதுன்னா, அந்த இடத்துல நமக்கு மக்களை எப்படி பிரிப்போம்னா, ஒரு 60-70% என்ன நடந்தாலும் எனக்கு என்னால் முடியாது, என்னால் இவ்வளோ தான் முடியும், அதுக்கு மேலே என்னால் சாதிக்க முடியாது. நம்ம திடீர்னு நான் இந்திய நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும், அல்லது இந்தியாவோட ஜனாதிபதி ஆகணும், இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும், இல்லை தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆகணும், இல்லை நான் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை வச்சு ஒரு கார் தொழிற்சாலை சொந்தமாக நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த ஆசை கூட படாத மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஒரு 70% வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இது கேட்டகரி இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20-25% மக்கள் கொஞ்சம் நம்ம ஏன் முயற்சி பண்ண பார்க்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஒரு 20-25%. ஆனால் அதில் பல பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். ஆனாலும் அவங்க திருப்தியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஒரு 5-10% கேட்டகரி என்ன செய்வாங்கன்னா, முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு என்னடா தான் பரவாயில்ல, இது ஒரு பிறவி, இந்த ஒரு பிறவியில் நமக்கு என்ன வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம உண்டாக்குவோம். போகிற வழியில் வழி இல்லையா, கரடு மோடாக இருக்கா, நம்ம பாதையை உண்டாக்குவோம், உண்டாக்கிட்டு நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னா அந்த மாதிரி போகக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க அவங்க தான் எப்போவுமே பயோனியர்ஸ், லீடர்ஸ். அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா,
வந்து நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா பல இடங்கள்ல இருந்து பயங்கர பம்பார்டன்ஸ் வரும், நிறையா கிரிட்டிசிசம் வரும், பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், சொந்தத்தில் பிரச்சனை வரும், நட்பில் பிரச்சனை வரும், எல்லாத்துல வரும். ஆனாலும் அதையும் தாண்டி நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், இங்கே சாதிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த திருப்திக்கு முன்னாடி வேறு எதுவுமே ஆகாது அப்படின்ற அளவுக்கு பயங்கர திருப்தியாக இருப்பாங்க. அவங்க தான் எப்போவுமே பயோனியர்ஸ், லீடர்ஸ். சரி, இது வந்து மக்களை வந்து பிரித்து சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. ஓகே, நான் வந்து லீடு பண்ணுவேன், மற்றவங்கள வந்து முழுசாக அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் சிலர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன் ஒழிய ஜெனரலாக வந்து அப்படியே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வந்து பாதையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு 5%, 10% ஆட்கள். இன்னும் 20% ஆட்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சா லீடர் ஆவாங்க, வாய்ப்பு கிடைக்கலன்னா ஃபாலோயர் ஆவாங்க, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு 70% வந்து வேறு வழியே இல்லை, அவங்களால லீடர் ஆகவே முடியாது. ஒரு சாதாரண பொதுஜனம். அந்த பொதுஜனத்தை வந்து நம்ம பணத்தை வச்சு வசதியை வச்சு நம்ம பிரிக்கலை. நல்ல பணக்காரனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபாலோயராக இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை, நமக்கு இவ்வளோ இதுக்கு மேலே நம்ம ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. சரி, இதில் வந்து நம்ம நடிகர்கள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, நடிகர்கள் மேலே பெண்களுக்கு வரக்கூடிய ஈர்ப்பு, நடிகைகள் மேலே ஆண்களுக்கு வரக்கூடிய ஈர்ப்பு, இது எல்லா காலத்திலையும் உண்டு, சகஜம். ஓகே, என்னென்னா இப்போ ஒரு நடிகை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு வெளியில் சாதாரணமாக பார்க்குற பெண்களோட நடிகை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்காங்க. என்ன காரணம்னா, நம்ம வந்து அடிக்கடி அவங்களுடைய படத்தை பார்க்குறோம், அவங்களுடைய வீடியோ கட் பண்ணுறதை பார்க்குறோம், நிறையா வந்து டிவியில் அதில் இதில் இல்லை ஃபோனில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோமா. அது வந்து எப்படின்னா நம்ம மனசை நமக்கே தெரியாமல் அவங்க வந்து அதிக அளவில் ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஓகே, அப்போது நடிகை அப்படின்னா அழகானவங்க, கவர்ச்சியானவங்க. இந்த நடிகை மாதிரி நமக்கு வந்து ஒரு துணை அமைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படாத ஆண்களே பெரும்பாலும் இருக்க முடியாது. மேபி ஒரு 5% வந்து ஒரு இதெல்லாம் என்ன ஒரு சாதாரண வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு வந்து அப்படி தள்ளிட்டு போகிற ஆட்கள் உண்டு. மற்றபடி பெரும்பாலான ஆண்கள் வந்து இந்த நடிகை சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி ஒரு அழகான நடிகை மாதிரி ஒரு பெண்ணு நமக்கு மனைவியாக வரணும் அல்லது காதலியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படாத ஆண்களே இருக்க முடியாது. அதே நேரத்தில் பெண்கள் வந்து முன்னாடி எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்து பொதுவாக பெண்கள் ஈவன் கல்யாணமான பெண்கள் நிறையா பேர் கூட வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோவை தலைவாணிக்கு கீழே வச்சுருப்பாங்க. அவர் மோகன்தாஸ் சொல்லி பழைய ஆள் வந்து எழுதியிருந்தார், அதெல்லாம் படித்து பார்த்தா வந்து தலைவாணி கீழே வந்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவர் மேலே வந்து தீராத மோகம். ஓகே, அது ஒரு வகையான கேட்டகரி. அது எப்படின்னா, அதுக்காக வந்து புருஷனை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு மோகம். அப்புறம் கமல் ஒரு டைம் வச்சா கமல், அது ஒரு மோகம். விஜயகாந்த் அப்படின்னா விஜயகாந்த் வந்து ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கார் அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு மோகம். ஆமாம், கமல் அப்படின்னா ஒரு காதல் இளவரசன் அப்படின்னு இந்த மாதிரி மோகம் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தமிழ் சினிமாவில் வரும்போது ஒரு டைமில் வந்து அப்பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது காலேஜ் பெண்களும், அதாவது கல்யாணம் ஆகாத இளம் பெண்களும் கல்யாணம் ஆன பெண்களும் அப்பாஸ் மேலே வந்து பயங்கர கிரேஸாக அலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து ஒரு கட்டத்தில் வரும்போது பார்த்தா சூர்யா வந்து ஜோதிகாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுக்கு வந்து பயங்கரமான இளம்பெண்கள் இந்த மாதிரி ஃபேன். ஓகே, அப்புறம் அஜித்துக்கு இருந்தது, அப்புறம் ஷாலினியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது குடும்பம் ஆச்சுன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் இந்த மாதிரி எல்லா காலத்துலேயும் நடிகர்கள் மேலே பெண்களுக்கு, அதுவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து பயங்கரமான வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு வந்து அதுக்காக வந்து இந்த கல்யாணம் ஆகாத இல்லை லவ் பண்ணிகிட்ருக்க பெண்கள்லாம் வந்து இது வந்து அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்களா, அப்படிலாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லும் இல்லையா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு சூர்யா, ஒரு விஜய், ஒரு அஜித்து, இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்கள் மேலேயும் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு. ஓகே, அந்த ஈர்ப்பினுடைய அடுத்த கட்டம்தான் வந்து விஜய் அரசியலுக்கு வரும்போது பெரும்பாலான பெண்கள் வந்து விஜய்க்கு தேடி போய் ஓட்டு போட்டது. அதுக்காண்டி விஜய் வந்து நம்ம வீட்டுக்காரனை ஆயிட முடியுமா? அதுவும் சில பொண்ணுலாம் என்ன சொல்லிச்சு, அவர் வந்து மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
அவருக்கு வந்து அவருக்கு நாங்கள் வந்து சகோதரியாக இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து கருத்து சுதந்திரம் நிறையா இருக்குது. வீடுகளில் வந்து இப்போ முன்ன மாதிரி இப்போது ஆணோ பெண்ணோ பசங்களை வந்து பெருசாக கண்டிக்கிறதில்ல, கண்டிக்க முடியறதில்ல. அப்போது எல்லாத்தையும் நான் எப்படியும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்ற அளவுக்கு வந்து சுதந்திரம் நிறையா வந்துருச்சா, இது ஒரு பக்கம். ஓகே, அதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள், பெருவாரியான பெண்கள் ஜாதி மதம் தாண்டி, ஏன்னா அந்த சர்வே எடுக்கும்போது தெரிஞ்சது, எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்வே எடுத்ததுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் சர்வே எடுக்கும்போது தெரிஞ்சது, அது வந்து கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், என்ன ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த பெண்கள், பெரும்பாலான பெண்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அது போக பசங்க வந்து சொல்லி ஓட்டு போட்டாங்கிறது ரெண்டாவது. இது அரசியல் பேச வரல, இது வந்து நம்ம வந்து சமூகத்தில் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு பேச வர்றது. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் விஜயை பார்க்குறதுக்கு கை குழந்தையோட அலபாஞ்சது இருக்குல்ல, அந்த அலபாஞ்சது, அதனால் நிறைய பேர் இறந்து போனது, ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததெல்லாம் ஒரு தனிக்கதை. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் பர்சனலாக என்ன மாதிரி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, தப்பாக இருக்காரா, ரைட்டாக இருக்காரா, எப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா விஜய் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. எனக்கு வந்து என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சிரிச்சிட்டே சொன்னது, அது வந்து பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ஷாருக்கான ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னது, என் கணவரை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் ஷாருக்கான் வந்து பதில் சொன்னார். இப்போ இங்கே நம்ம இதில் விஜய் வந்து ஒரு நடிகராக, நம்ம வந்து இப்போ அரசியல் தலைவராக அல்லது முதலமைச்சராக நம்ம வந்து இது அரசியல் விமர்சனமே கிடையாது. அதனால் இப்போ என்ன சொல்கிறோம் வந்து ஒரு நடிகராக அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஓகே, அவர் என்ன பதில் சொன்னால் ஒரு பதில் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் ஷாருக்கான் வந்து அருமையான பதில் சொன்னார். என்னென்னா, உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கான நல்லது கெட்ட எதிலும் நான் உங்களுடன் இருக்க மாட்டேன். அவ்வளோதான். உங்கள் குடும்பம், நீங்கள் டெய்லி எவ்வளோ செலவு இருக்குது, ஆஸ்பத்திரி போகிறீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இது பண்ணணும், உங்களோட வந்து குடுத்தனம் பண்ணணும், அப்படிங்கிறதுல உங்களோட நான் இருக்க மாட்டேன். ஓகே, பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கோ உங்களின் மற்ற பிரச்சனைகளுக்கோ நான் உங்களுடன் இருக்க மாட்டேன். அப்போ அவ்வளோதான், நீங்கள் அங்கே நான் இங்கே, சம்மந்தமே இல்லை. ஓகே, இது அத்தனையும் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும் உங்கள் கணவரைத்தான் உங்களுக்கு அதிகம் பிடிக்க வேண்டும், என்னை அல்ல. என்னை வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, அதோடு நிறுத்திக்கிங்க. நான் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, எக்ஸப்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறேன். படத்தில் வந்து நடிக்கிறேன், அந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க, அந்த டைம் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நான் வந்து காசு வாங்கிக்கிறேன். உங்களுக்கும் எனக்குமான உறவு ஒரு நடிகன், ஒரு ரசிகை, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து என் கணவரோட உங்களை தான் பிடிக்கும்னா நான் வந்து உங்களை என்னால் உங்களுக்கு வேறு எந்த விதத்தில் ஒரு துரும்பையும் உங்களுக்கு நான் தூக்கி நகர்த்த மாட்டேன். என்னால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனால் இத்தனையும் மெனக்கிட்டு மாங்குன்னு நாயா கழுதையா உழைச்சி அலையிறாங்கல்ல, உன் கணவரைத்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு இது சொன்னதை வந்து செவிட்டில் அரைஞ்ச மாதிரி அன்பால் சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு இதை படித்த உடனே, அவர் சொன்ன அந்த இதை படித்த உடனே நமக்கு வந்து கம்பேர் பண்ணி நிறையா வந்து இப்போ விஜயவும் அல்லது மற்ற நடிகர்களையும் இங்கே கம்பேர் பண்ணி நிறையா ட்ரோல் பண்ணாங்க, பேசுனாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து இவர் பேசலை, எப்போவுமே வந்து வெளியே பேசுகிறதில்ல, அவர் பேச ரொம்ப அளவாக பேசுகிறாரு, ஏதோ அது வந்து முதலமைச்சராக செயல்படுறாரு, இதெல்லாம் வேறு விஷயம், நான் கம்பேர் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு நடிகராக இந்திய அளவில் ஓகே அவ்வளோ உயர்ந்து நிற்கிறார் ஷாருக்கான். அவர் படங்கள் நிறையா பார்த்துருக்கோம், நிறையா சூப்பர் ஹிட்டு, மெகா ஹிட்டு, அதெல்லாம் ஓகே, அவர் பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்குறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு அவர் சொல்ல வேண்டிய, ஏன்னா இப்போ வேறு யார் என்ன சொன்னாலும் இவ்வளோ ரீச் ஆகாது. ஷாருக்கான் சொன்னது இருக்கு இல்லையா, அது எந்த நேரத்தில் இங்கே வந்து விஜயை வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி, பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு லேடி என் புருஷனை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிரித்ததுக்கும் அப்படியே கிட்டத்தட்ட சில நாட்கள், சில வாரங்கள் கழித்து அங்கே ஷாருக்கானை சொல்லும்போது ஷாருக்கான் கொடுத்த பதிலடிக்கும் அருமையான ஒப்பீடு. ஓகே, எனக்கு வந்து மற்ற எந்த நடிகர், எல்லா நடிகரும் எப்போ அப்படி பார்த்திங்கன்னா இவர் வந்து அல்லு அர்ஜுன், ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம புஷ்பா ஹீரோவாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், மகேஷ் பாபுவாக இருக்கட்டும், இங்கே வந்து விஜய், அஜித்லேருந்து ரஜினி, கமல்லேருந்து எல்லாத்தையும் நமக்கு பிடிக்கும். ஆனால் யாரும் சொல்லாத மிக துணிச்சலான, மிக அற்புதமான, இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அற்புதமான ஒரு கருத்தை சொன்ன ஷாருக்கானை உண்மையிலேயே
நான் வந்து மனமார பாராட்ட ரொம்ப ரசிக்கிறேன். அவருக்கு நம்ம பேசுகிறது அவருக்கு போய் சேருது சேரல ரெண்டாவது விஷயம். ஆனால் அவரை வந்து மனசார பாராட்டுற சொல்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது நம்ம ஊரில் கல்யாணம் ஆகாத காதலில் விழுந்திருக்கிற அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யாருக்கு கடன்பட்டவங்க அப்படின்னா, உங்களை வழிநடத்துறது யார், உங்களுக்காக செலவு பண்ணுறது யார், உங்கள் வாழ்க்கை துணையாக வர்றது யார் அப்படின்ற அவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, காதலனுக்கு, கணவனுக்கு அப்படின்னு அவங்க தான் உங்களுக்கு முக்கியன்றதை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதனால் ஷாருக் கானை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்காக மற்றவங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை, ஷாருக் கானை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஓகே சினி இதை வந்து நம்ம பெரிய அளவில் பரப்பணும். நம்ம மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறது தான். இனி அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.